கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். ஆனால் இப்போ அதை கூட பாடமாக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி இருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இக்கால கல்வி எல்லாம் மதிப்பெண் சார்ந்த கல்வியாக தான் இருக்கு. அதனால் தான் அக்கால கல்வி முறையை சிறந்தது என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேறுபாடு, தவறு செய்தால் தண்டனை, திறனுக்கு மரியாதை, இப்படியெல்லாம் இருந்துச்சு. இப்ப அப்படி இருக்கா? இல்லவே இல்லை. அடுத்தது இக்கால கல்விமுறை சிறந்தது என்று சஜுமதியை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இக்கால கல்வி முறை தேடல் வெளிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, செல்வத்திலே சிறந்த செல்வம் கல்வி செல்வம்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தப்பான அளவுகளே. என் பெற்ற இன்பம் பெருக இப்பயகம்னு சும்மா படிச்சு டிகிரி சர்டிபிகேட்டை வாங்கி பூஜை வச்சு பூஜை பண்ணவா படிச்சோம்? உலகத்தோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்த காலம்னு அந்த காலத்தையே பிடிச்சி தொங்க கூடாது. இப்ப இருக்க மாணவர்கள் பள்ளிக்கூடமும் வேண்டாம், ஆசிரியர்களும் வேண்டாம், கையில ஒரு செல்போன் இருந்தா போதும். நாங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லா மொழியும் படிப்போம், என்ன வேணாலும் படிப்போம்னு சொல்றாங்க. இக்கால கல்வி முறையை சிறந்தது. ஆசிரியர்கிட்ட போகிறதுக்கு பயந்தது அந்த காலம். ஆனா இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு வினாவிற்கு விடை கண்டுபிடிக்கிறேன்னு போறாங்களே, அதுதான் இந்த காலம். சலாம் போட்டு வாழ்ந்தது அந்த காலம். தண்டனை கொடுத்தா அந்த பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? அதை நினைச்சு மனவேதனை பட்டு படிப்பை பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. ட்ராப் அவுட் லிஸ்ட் எடுத்து பாருங்க, அந்த காலத்துல எத்தனை ட்ராப் அவுட்னு. நமது அறிவும் திறனும் மேம்படும்னா இக்கால கல்வி முறையை சேர்ந்தது என்று கூறி வாய்ப்பளிப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இவங்களெல்லாம் பாருங்க, சுதந்திரமா படிக்கிறாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க, ஹாஸ்டலே தேவையில்லையா, என்ஜாய் பண்றாங்க. நம்ம இங்க என்ஜாய் பண்றதை பார்த்தா இவங்களுக்கெல்லாம் பொறாமையா இருக்கும். அடுத்தது அக்கால கல்வி சிறந்தது என்று ஹர்ஷனை பேச அனைவருக்கும் வணக்கம். கல்வி முறையில் அக்கால கல்வி முறை சிறந்ததா, இக்கால கல்வி முறை சிறந்ததா? கற்க கசதர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இக்கால கல்வி முறையே சிறந்தது என கூறும் என் எதிரணியினருக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இக்கால கல்வி முறை குறையெல்லாம் களையணும். அனைவருக்கும் ஒரே கல்வி என்ற நிலை மாற வேண்டும். அந்த காலத்துல எல்லாம் படிச்சாலே ஆசிரியர். ஆனா இந்த காலத்துல அந்த திறமை நம்ம மாணவர்கள் இடத்தில் இருக்குதா? நடுவர்களே, இருக்குதாமா? அதுதான் இல்ல. படிச்சது ஒரு துறையில, வேலை செய்யறது ஒரு துறையில. படிப்பு படிப்பு படிப்பு, மதிப்பெண் மதிப்பெண் மதிப்பெண், இப்படி செக்குமாறு போல் உள்ளது நடுவர்களே இக்கால கல்வி முறை. தோல்வியை எப்படி எதிர்ப்பது என்று சொல்லிக் கொடுக்காத கல்வி முறைதான் இக்கால கல்வி முறை. தவறு செய்தால் தண்டனை என்பதை ஏற்றுக்கொள்ளாத கல்வி முறைதான் இக்கால கல்வி முறை. அக்காலத்தில் குருவை தெய்வமாக நினைப்பார்கள். இக்காலத்தில் அப்படியெல்லாம் இருக்கிறதா நடுவர்களே? இருக்குதாமா? பெற்றோர்களுக்கு ஏற்படும் அவலங்களை சொல்லவே முடியாது. வாழும் முறைகளை சொல்லிக் கொடுத்தது அக்கால கல்வி முறை. வாழ்க்கைக்கே பயன்படாதது இக்கால கல்வி முறை. எனவே அக்கால கல்வி முறையே சிறந்தது என்று கூறி விடைபெறுகிறேன். படிக்கிறது ஒண்ணு, வேலை செய்யறது ஒண்ணு. ஆசிரியர் மிகவும் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. திறமை என்னன்னு தெரியாம எப்படி ஜெயிப்பீங்க? என்ன பண்றது? அடுத்தது இக்கால கல்வி முறை சிறந்தது என்று பிரணிகாவை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இக்கால கல்வி முறையே சிறந்தது என்ற அணியிலிருந்து பேச வந்திருக்கிறேன். ஏமா, அந்த காலத்துல யார் படிச்சிருக்காங்களா? படிப்பு யாருக்கு கிடைச்சது? ஏழை எளிய மக்களுக்கு கிடைச்சதா? இல்லையே. அது மட்டும் இல்ல, திறமை உள்ளவங்க கத்துக்க முடிஞ்சுதா நடுவர்கள்? கத்துக்க முடிஞ்சுதாமா? இந்த காலத்துல எல்லாருக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த காலத்துல டாக்டர், இன்ஜினியர், ஐஏஎஸ், ஐபிஎஸ்னு யாரு வேணும்னு படிக்கலாம். அந்த காலத்துல ஏகலைவர் கட்டைகள் வெட்டப்பட்டதே யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். குருகுல கல்வியில ஒழுக்க கட்டுப்பாடு ரொம்ப அதிகம். குரு சீடர் என்ற உறவு முறையிலும் ஏற்றத்தாழ்வு அதிகம்.
குரு சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கும். அவரை எதிர்த்து யாரும் எதையும் கேட்கக்கூடாதுன்னு அடிமைத்தனம் தான் அந்த காலத்தில் இருந்தது. ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையிலே இருக்கும் உறவு முறை ரொம்ப நெருக்கமா. ஆசிரியரே சொன்னாலும் தன் அறிவுக்கு தப்புன்னு பட்டா அது தப்புதானே நடுவர்களே. உலக மாற்றத்திற்கு மிகவும் சக்தி வாய்ந்த கருவி என்று போதிக்கிறார் நெல்சன் மண்டேலா. அதனை கூர்மையாக்கும் கருவி இக்கால கல்வி முறையே என்று கூறி விடை